Hi friends, welcome to Future Doctor Meet Tamil. I am Pooja. ஏற்கனவே நம்ம செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் மெகாஸ்பொராஞ்சியம் அண்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியம் இது ரெண்டுமே பார்த்துருந்தோம். இன்றைக்கி பாலினேஷன் அதை பற்றி பார்த்துடலாம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ போடுறேன். ஏன்னா ரொம்ப நேரம் குனிஞ்சு எழுதிக்கிட்டு இருக்க முடியல, செம்மையாக கழுத்து ரொம்ப வலிக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அண்ட் படிச்சிருங்க. பாலினேஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, போலன் கிரெயின்ஸ் ஒரு ஆன்தர்லேருந்து, இதுதான் போலன் கிரெயின்ஸ் அப்படின்னா, ஒரு ஆன்தர்லேருந்து இன்னொரு ஸ்டிக்மாவுக்கு போய் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, அதுதான் பாலினேஷன். ஓகேவா? அதுதான் பாலினேஷன். Transfer of pollen grain from anther to stigma. Anther to stigma of pistil. Pistil அப்படின்னா அந்த ஃப்ளவர். ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி, அது மூணுமே இருக்கிறது தான் pistil. ஓகேவா? அண்ட் பாலினேஷன்லேயே 3 டைப் ஆஃப் பாலினேஷன் இருக்குது. ஆட்டோகேமி, ஜெய்க்னோகேமி அண்ட் ஜீனோகேமி அப்படின்ட்டு 3 டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஃபர்ஸ்ட் ஆட்டோகேமி. ஆட்டோகேமி அதை நம்ம செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செல்ஃப் பாலினேஷன். எப்போவுமே இதுதான் செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா ஒரு ஃப்ளவர் இருக்குது. இப்போ ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஃப்ளவரில் போலன் கிரெயின்ஸ் இருக்குது. இது போலன் கிரெயின்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டிக்மாவும் இருக்குது. ஹைபிஸ்கஸில் ரெண்டுமே இருக்கும்ல. நான் 2 பேர் சும்மா இல்லை தனித்தனியாக வரைஞ்சி காமிக்கவா? தனித்தனியாக வரைஞ்சி காமிக்க. இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ ஆன்தர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது இங்கேயே போய் இதாகும். போய் போலன் கிரெயின்ஸ் விழுந்து அப்படியே பாலினேஷன் நடக்கும். ஓகேவா? Transfer of pollen grain from anther to stigma of same flower. ஒரே ஃப்ளவரில் நடக்கும். அண்ட் ஆட்டோகேமி ரேராக தான் இருக்கும். அண்ட் இட் ஹஸ் வெல் எக்ஸ்போஸ்ட் ஆன்தர். ஆன்தர் நல்லா வெல் எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆட்டோகேமியில் என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டிக்மாவும் சரி இந்த போலனும் சரி ஒரே நேரத்தில் மெச்சூர் ஆகணும். ஓகேவா? சின்க்ரோனி, அதாவது ஒரே நேரத்தில் மெச்சூர் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். இவன் குட்டி பையன், அவன் மெச்சூர் ஆகிட்டான் அப்படின்னா நடக்குமா? நடக்காது. போக்ஸில் கொண்டு உள்ளே போட்டுருவாங்க. அதே மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரே நேரத்தில் தான் மெச்சூர் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஆந்தரும் சரி ஸ்டிக்மாவும் சரி க்ளோஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா க்ளோஸ் டு ஈச் அதர் தான் இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் சில பிளான்ட் இருக்குது. ஓகேவா? ஒரு 3 பிளான்ட் இருக்குது. வயோலா, ஆக்சாலிஸ் அண்ட் காமிலினா அப்படின்னு 3 பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட்டில் உள்ள ஃப்ளவர் என்ன பண்ணும் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எத்தனை? 2 டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து எங்கள் ஊரில் வந்து விஓசி காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கும். சரியா? அப்படி தான் நான் வந்து ஞாபகம் வச்சுருந்தேன். விஓசி வயோலா, ஆக்சாலிஸ், பொமலினா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருந்தேன். நீங்களும் அப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை வேறு எதனா நிமோனிக் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? எத்தனை டைப்பு? 2 டைப் ஆஃப் ஃப்ளவர். ஃபஸ்ட்டு சாஸ்மோகேமஸ், ரெண்டாவது டெம்ப்ளேட் கலரை மாற்றுவோமா? கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதே இருக்கட்டும். ஓகே, ஓகேவா? ரெண்டாவது செகண்ட் டைப் வந்து கிளைஸ்டோகேமஸ். இப்போ இந்த காஸ்மோகேமஸ் ஃப்ளவர் இருக்குல்ல, இது வந்து சிமிலராக தான் இருக்கும். அண்ட் வந்து வெல் எக்ஸ்போஸ்ட் ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ வந்து அது வாட்டுக்கு இருந்துக்கிறோம். ஆனால் அந்த கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளவர் இருக்குல்ல, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் வந்து இவங்களுக்கு நடக்காது. ஓகேவா? கிராஸ் பாலினேஷன் நடக்காது. அதுக்கு பதிலாக இவங்களுக்குள்ளேயே இவங்க வந்து இதை பண்ணி வைக்கிடுவாங்க, பாலினேஷன் ஆகிக்கிடுவாங்க. அண்ட் க்ளோஸாக தான் இருக்கும். இந்த ஃப்ளார்ஸ் வந்து இப்படி க்ளோஸாக தான் இருக்கும். சரியா? என்ன ஓப்பன் ஆக மாட்டாங்க. ஓகேவா? ஆந்தர் ஸ்டிக்மா எல்லாம் க்ளோஸாக தான் இருக்கும். அது பாலினேட் ஆகிக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து பாலினேட்டர் வந்து ஆப்சண்ட். இந்த மாதிரி வந்து இப்படி கிராஸ் பாலினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது என்ன இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வந்து வரும். சரியா? பாலினேஷன் ஆகும், செல்ஃப் பாலினேஷன். ஓகேவா? செகண்டு ஜெய்ட்னோகேமி. இது வந்து எப்பவும் போல தான், என்ன சேம் ஃப்ளவர் பிளான்ட்டில், பட் வந்து அனதர் ஃப்ளவரில். அது வந்து சேம், இது அதென்ன சேம் ஃப்ளவர், இது வந்து சேம் பிளான்ட் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர். இப்படி இதாகும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஃப்ளவர், சேம் பிளான்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அண்ட் இட் இஸ் a functionally cross pollination. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்காங்க. அண்ட் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து என்னது
சேம் பிளான்ட்லேருந்து வர்றதுனால தான் வந்து இவங்க வந்து ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்காங்க. ஏன்னா வந்து சேம் பிளான்ட்ல வந்து இருக்கிறதுனால. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் சீனோகேமி. டெலகிராமில் வந்து நான் என்னோடய நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா. அண்ட் வந்து சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து கோழி கிண்டுற மாதிரி கிண்டிகிட்டு இருக்கேன், அது எனக்கே தெரியுது. ஓகே. ஜீனோகேமி. இந்த ஜீனோகேமி இருக்கான்ல, இவன் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் வந்து பாலினேஷன் ஆகும். இங்கேருந்து இங்கே டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஸோ அதனால தான் வந்து ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட்டு. எதுக்கு இவன் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் அப்படின்னா, இந்த பிளான்ட் வந்து வேறு என்விரான்மெண்ட், சாயில் அந்த மாதிரி வாழ்ந்துருக்கும். அண்ட் இந்த பிளான்ட் வந்து வேறு என்விரான்மெண்ட், சாயில் அந்த மாதிரி வாழ்ந்துருக்கும். ஸோ அதனால தான் இவங்க வந்து ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஏஜெண்ட், அதாவது பாலினேஷன், ஏஜெண்ட் ஆஃப் பாலினேஷன் ஒரு பாலினேட்டிங் ஏஜெண்ட் எதுனா சொல்லலாம். ஓகேவா. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்காங்க, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். பயோட்டிக்கில் வந்து அனிமல்ஸ் மட்டும்தான். ஏபயோட்டிக்கில் வந்து விண்டு அண்ட் வந்து வாட்டர். ஓகே, விண்டு, வாட்டர். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட் வந்து பயோட்டிக் ஏஜென்ட்னா வந்து சூஸ் பண்ணுறாங்க. சில பிளான்ட், அதாவது சில கொஞ்சோண்டு பிளான்ட் தான் வந்து ஏபயோட்டிக்கு. மெனி ஆஃப் த பிளான்ட் வந்து பயோட்டிக் தான். ஓகேவா. இதில் ஒரு பாயிண்ட் வந்து ஒன்று உண்டு. ஓவியூல்ஸ் வந்து இந்த இப்போ வந்து விண்டு பாலினேஷன் பார்ப்போன்னே. விண்டு பாலினேஷன் இதுக்கு வந்து அது வந்து ஒரு ஏபயோட்டிக் தானே. பாலினேஷன் பை விண்டு, ஏபயோட்டிக். அண்ட் வந்து விண்ட் பாலினேட்டிங் ஃப்ளார்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து சிங்கிள் ஓவியூல் தான் இருக்கும். சிங்கிள் ஓவியூல் இன் அன் ஓவரி. இந்த ஹைபிஸ்கஸ்க்குலாம் வந்து நிறைய ஓவியூல் வந்து இருக்கும். ஓகேவா. பட் இவங்க இந்த விண்ட் பாலினேட்டிங் இருக்காங்கள்ல, இவங்களுக்கு வந்து சிங்கிள் ஓவியூல் மட்டும்தான் இருக்கும். அண்டு வந்து அப்படியே கூட்டமாக வந்து பேக்ட் ஆகி இருப்பாங்க. அந்த கூட்டமாக அப்படி பேக்ட் ஆகி இருக்க இன்ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தமிழில் மஞ்சரி அப்படின்பாங்க. ஓகே. இதோட எக்ஸாம்பிள் வந்து கார்ன்காப். அண்டு வந்து இந்த டசல்ஸ் இருக்குல்ல, இந்த இதெல்லாம் வந்து ஸ்டிக்மா இருக்குல்ல, இந்த டசல்ஸ் மாதிரி இருக்கும். இதான் வந்து கார்ன் அப்படின்னா அப்படி முடியாக இருந்த மாதிரி இருக்கும். இட்ஸ் கால்ட் டசல்ஸ். அண்ட் இதுதான் வந்து ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல். அப்படியே வேவியாக இருக்கும். ஏன் அப்படி வேவியாக இருக்குது அப்படின்னா, இந்த போலன் கிரெயின்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வேவியாக இருக்குது. டு ட்ராப் போலன் கிரெயின். ஸோ வேவி. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு காமன் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று உண்டு விண்ட் பாலினேட்டிங் கிளாஸில். தட் இஸ் வந்து கிராஸ். ஓகேவா. இப்போ இந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, கடவுள் கொடுத்த வரம். அண்ட் வந்து லைட்டாக இருக்கும். போலன் கிரெயின் லைட்டாக இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி நான் ஸ்டிக்கியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேமன்ஸ் வந்து வெல் எக்ஸ்போஸாக இருக்கும். அண்ட் வந்து இப்போ வந்து போலன் கிரெயின் வந்து நிறையா வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ வந்து இந்த அங்கிட்டு அது என்ன தண்ணிக்குள்ளே ஓடி போயிடும், இந்த மாதிரி வேறு இடத்துக்கு போயிடும். ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலன் கிரெயின் வந்து நிறைய வந்து
வர ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஆனால் ஓவியூல் வந்து ஒன்றே ஒன்று தான் இருப்பாங்க. இது ஹார்ட் இல்லை, இது வந்து ஸ்டிக்மா. சரி, ஒன்றே ஒன்று தான் ஓவியூல் வந்து இருப்பாங்க. பட் வந்து இந்த போலன் கிரெயின் வந்து நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகாங்க. ஏன்னா வந்து ட்ராப் ஆகாமல் இருக்குது, அங்கிட்டு போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. சரி, ஒன்றாச்சும் போய் சேர்ந்துடட்டும்னு சொல்லிட்டு நிறையா பேர் போய் அப்படியே ஒன்றாச்சும் போய் சேர்ந்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லார்ஜ்லி வந்து ஃபெதர் ஸ்டிக்மா வந்து ஏர்பார்ன் இதில் வந்து ட்ராப் ஆயிடுவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாலினேஷன் பை வாட்டர். வாட்டர் பாலினேஷன் தான் இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் வந்து லிமிட்டடாக இருப்பாங்க. லிமிட்டட் இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் இப்போ எழுதுறது டு அபவுட் 30 ஜீனரா மோனோகாட்டிலிடான்ஸ். மோனோகாட்டிலிடான். ஓகேவா? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது ஒரு நீட் PYQ. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ். எப்போவுமே எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டண்ட், டயக்ராம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நேற்று வந்து 7.5 கட் ஆஃப் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பேசிக்காக வந்து 92.5%க்குமே அது வந்து ஒத்து போகும். ஏன்னா மார்க்ஸ் மட்டும்தான் 7.5 கட் ஆஃப்க்கு வந்து ஒத்து போகாது. மற்றபடி என்னதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து தான் போகும். அந்த வீடியோ வேணால் பாருங்கள். ஓகே, நல்லாயிருக்கும். ஓகேவா? வேலஸ்னேரியா ஹைட்ரலா. இது வந்து 2 எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகேவா? ஃபார் என்னது? ஃப்ரெஷ் வாட்டர். இந்த கலர் அழகாக இருக்குல்ல, பஞ்சு மிட்டாய் மாதிரி. ஐ லவ் திஸ் கலர், க்யூட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூஸ்டிரா. ஜூஸ்டிரா இஸ் அ மெரைன் சீ கிராஸ். ஓகே, அண்ட் வந்து இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது படித்து வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க நீட்டில். ஒரு தடவையும் மேட்ச் த ஃபாலோவிங் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் உள்ளதும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்காலும் சரி, அசஷன் ரீசனாக இருந்தாலும் சரி, இப்படி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? மறந்துடாமல் படிங்க. நெக்ஸ்ட்டு லோவர் பிளான்ட்ஸில் வந்து வாட்டர் மூலமாக தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? என்னது? பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் இல்லலாம், சில ஆல்கேலையும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் அண்ட் சம் ஆல்கே. ஓகேவா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் மேல் கேமெட்டில். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த வேலஸ்னேரியா இருக்கான்ல, இந்த பைபிள், இந்த வேலஸ்னேரியா பைபிள் இருக்கான்ல. அண்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், வெயிட் a minute. இந்த டயக்ராம் சொல்லலை, வெயிட் a minute. கீழே கொண்டு போய் பொருத்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் தான் வந்து இப்போ நீட் 2024 வந்துச்சு.
இது கொடுத்துட்டு வந்து இது என்ன இது இதோட ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி இது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஓகே, டயக்ராம் கொடுத்துட்டு இந்த மாதிரியும் கேட்குறாங்க. ஒழுங்காக படித்து வைங்க, அசல்ட்டாக இருக்காதீங்க. ஓகே, எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா, ஃப்ரீயாக கொடுக்குறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லோவர் பிளான்ட் லைக் பிரயோஃபைட், டெரிடோஃபைட் அண்ட் சம் ஆல்கேல இந்த மாதிரி வந்து நடக்கும். அண்ட் வந்து வேலிஸ்னேரியா இருக்குல்ல, வேலிஸ்னேரியாவில் வந்து அவனோட இந்த டயக்ராம் இங்கே தான் இருக்குது. இந்த வேலிஸ்னேரியா இருக்குல்ல, அதோட ஃபீமேல் ஃப்ளவர் இருக்குல்ல, அங்கே பாருங்கள், அப்படியே ரிப்பன் மாதிரி இருக்கா, ரிப்பன் மாதிரி அப்படியே லாங் ஸ்டாக்காக இருக்குது. ரிப்பன் மாதிரியே இருக்குது, ரிப்பன் மாதிரி இல்லை ஒரு ரோப் மாதிரி இருக்குது, அப்படியே லாங்காக அப்படியே மெல்லீஸாக லாங்காக இருக்கா. இது வந்து ஒரு ஃபீமேல் ஃப்ளவர். இதுதான் ஓகே. மேல் ஃப்ளவர் வந்து அதுக்கப்புறம் போலன் கிரெயினை வந்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் போய் உக்காந்துரும். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குல்ல, இந்த மாதிரி போய் வந்து உக்காந்துரும். அண்டு வந்து வாட்டர் கரண்ட்னால தான் வந்து அப்படியே அந்த வாட்டர்னால தான் வந்து இவங்க அடிச்சுட்டு வந்து அப்படியே வந்து சேர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சீ கிராஸஸ் இருக்குல்ல, சீ கிராஸஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளவர் வந்து அப்படியே வந்து மூழ்கி இருக்கும். இன் சீ கிராஸஸ் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து அதை இதுக்கு தான் வந்து லாங்காக ரிப்பன் மாதிரி இருக்கும், ரிப்பன் மாதிரி இருக்கும். சரியா, ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அண்ட் வந்து இன்சைடு வாட்டரில் தான் அது வந்து இதாக இருக்கும், இன்சைடு வாட்டர். அந்த வேலிஸ்னேரியா வந்து என்னது, கொஞ்சம் அப்படியே ஃப்ளோட் ஆன மாதிரி இருக்குல்ல, சர்ஃபேஸ் ஆகி இது அந்த மாதிரி. ஃப்ளோட் ஆன மாதிரி தெரில, அது வந்து சர்ஃபேஸில் போய் தான் இதாகுது. அது மாதிரி சீ கிராஸஸ்லேயும் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே போய் தான் இது பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த மாதிரி வாட்டரில் வந்து நனையாமல் இருக்கிறதுக்கு வந்து ஓகேவா ஒரு கவர் வந்து இருக்குது. தட் இஸ் கால் மியூசிலேஜினஸ் கவரிங். மியூசிலேஜினஸ் கவரிங். இன்னொரு ஒரு இது மியூசிலேஜினஸ் ஷீத்துன்னு சொல்லிட்டு எதில் படிச்சிருக்கோம் சொல்லுங்கள், தெரிஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ப்ரொடெக்ட் ஃப்ரம் வெட்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லா ஆக்வாட்டிக் பிளான்ட்ஸும் வந்து ஹைட்ரோஃபில்லியால் இதாகிறது கிடையாது, அதாவது வாட்டர் மூலமாக பாலினேட்டிங் பண்ணுறது கிடையாது. எக்ஸப்ட் ஹயாசிந்த், வாட்டர் ஹயாசிந்த் அண்ட் வந்து வாட்டர் லிலி. இவங்களுக்கு வந்து இவங்க பேர்ட்ஸ் இருக்காங்களே, என்ட்ரோமோஃபிலி ஆர் அனிமோஃபிலிக், அதாவது பேர்ட்ஸு இல்லைன்னா ஆனிமல்ஸ் வந்து தான் வந்து பாலினேட்டர்ஸாக வந்து இருக்காங்க. பாலினேட்டர்ஸ் ப்ரெசண்ட். ஓகேவா. அண்ட் வந்து விண்டு வாட்டர் பாலினேஷன் வந்து விண்டு வாட்டர் பாலினேஷன் வந்து நோ கலர்ஃபுல். அந்த பாலினேட்டட் ஃப்ளார்ஸ்க்கு கலர் வந்து இருக்காது. ஓகேவா. அனிமல்ஸ் அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கலர் இருக்கும். அண்ட் வந்து தே டூ நாட் ப்ரொடியூஸ் நெக்டார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பயோட்டிக் ஏஜென்ட். பயோட்டிக் ஏஜென்ட் மீன்ஸ் அனிமல்ஸ். இன்றைக்கி ஒரு நாளையும் ஹேண்ட் ரைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே, இல்லைன்னா இந்த லெசன் வரைக்கும் மட்டுமாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா. சரி, பயோட்டிக் ஏஜென்ட் அதாவது அனிமல்ஸ் வச்சு பாலினேஷன் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறது. ஓகே, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பீஸு, பட்டர்ஃப்ளை, பீட்டில், வாஸ்பு, ஆண்ட்டு, மாத்து, பேர்ட்ஸ். பேர்ட்லேயே வந்து
சன்பேர்ட், ஹம்மிங்பேர்ட் இருக்காங்க. ஹம்மிங்பேர்ட் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து ப்ரைமேட்டில் இம்பார்ட்டண்ட்டானது எழுதுகிறேன். ஓகேவா, கொஞ்சம் எழுத்து கேவலமாக தான் இருக்குது, சொல்லிட்டே தான் இருக்கேன், பார்த்துக்கோங்க. ப்ரைமேட்ஸ் வந்து லிம்யூர்ஸ் அப்படின்றவங்க. அண்ட் அர்போரல், ட்ரீ டுவெல்லிங், rodents. ரெப்டைலில் வந்து கீகோ லிசார்ட் அண்ட் கார்டன் லிசார்ட். reptiles, gecko lizard, garden lizard. ஓகேவா, நெக்ஸ்ட் பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ் வந்து இன்செக்டில் வந்து பீஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்காங்க. அண்டு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, பீஸ் வந்து காமனாக இருக்காங்களா. இந்த ஃப்ளவர் பாலினேட்டட் அனிமல் பிளான்ட் இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து ஒன்று இருக்குது. ஓகேவா, ஏன்னா வந்து இவங்க வந்து சும்மாலாம் யாரும் வந்து வேலை பார்த்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிளான்ட் வந்து பிளான் போட்டிருக்கு போல், நம்ம வந்து லார்ஜாக கலர்ஃபுல்லாக நல்லா சென்ட் அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி நெக்டாரும் நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணால் இவன் வந்து நம்மளை பாலினேட் பண்ணிடுவான்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிளான் போட்டிருக்கு. அதே மாதிரியே இந்த பைபிளை வாரம், இந்த பீஸ் பைபிளை வந்து வாரம் வந்து சரின்னு சொல்லிட்டு உள்ள நெக்டார் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸுக்கு அட்ராக்ட் ஆகி சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த பீஸுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து ரிவார்டு கொடுக்கு. இந்த பிளான்ட்ஸ் வந்து ரிவார்டு கொடுக்கு. அந்த ரிவார்டு தான் வந்து நெக்டர். ஓகேவா, இப்போ பிளான்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்டு? பாலினேஷன் ஆகிருக்கு. எப்படியாச்சு? இவன் இதே மாதிரி இன்னொரு ஒரு செடியில் போய் காலை வச்சுருப்பான். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த செடியில் வந்து மறுபடியும் காலை வச்சுருக்கான். அப்போ ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வர சொல்ல வந்து பாலினேட் ஆகுது. இந்த அனிமல்ஸ் கூட பாலினேட் பண்ணுற இது வந்து அதோட போலன் கிரெயின்ஸ் அப்படி ஸ்டிக்கியாக இருக்குது. என்ன ஸ்டிக்கியாக இருக்குது, அதாவது ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, ஒட்டிக்கிட்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓடர்லாம் பற்றி சொல்லிட்டேன்ல. ஆமாம், ஓடர்லாம் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது. நம்மளுக்கு தான் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த வயசில் தேவையில்லை. சரி வாங்க படிப்போம். ஓகேவா, சில பிளான்ஸ் வந்து ஃப்ளாரல் ரிவார்டு வந்து ஃப்ளாரல் ரிவார்டாக வந்து அந்த பிளேஸ் வந்து கொடுக்குது. எப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி நெக்டார்லாம் நீ வந்து தர வேண்டாம், நீ உன்னோட பிளேஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான் போல். அதே மாதிரி இவனும் கொடுக்குறான். சரிப்பா வச்சுக்கோ, இதில் முட்டை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். அந்த பிளான்ட் பேர் என்னது? அமோர்ஃபோஃபலஸ். அமோர்ஃபோஃபலஸ். In the tree, this is the tallest flower. It has a tallest flower of 6 feet. 6 feetக்கு tallest flower வந்து வச்சுருக்காங்க. 6 feetக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இவனுக்கும் ஒரு மாத் இருக்கான். ஓகேவா, இவன் இருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மாத் இருக்கான். இந்த மாத்து ஸ்பீஷீஸ்க்கும் சரி, இன்னொரு பிளான்ட் யூகான் இருக்குது. இதையும் அதையும் குழப்பிடாதீங்க. ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு குழப்பிருக்கேன், இப்போ நான் குழம்ப மாட்டேன். மாத்துக்கும் யூகாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, கள்ள தொடர்புக்குள்ள என்னமோ ஒரு தொடர்பு இருக்குது. இவன் இல்லைனா இவன் வந்து மந்த்துன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள் மாத்துக்கு. ஸோ இவன் இல்லைனா இவன் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ண மாட்டான், இவன் இல்லைனா இவன் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ண மாட்டான். ஓகேவா, கம்ப்ளீட் பண்ண மாட்டேன்.
நெக்ஸ்ட்டு அதனால் வந்து எப்படி எப்படி எதுனா ஒரு ரீசன் இருக்கும்ல, எதனாலனா வந்து இந்த மாத் இருக்கான்ல, யூகாங்கிறது ஒரு ஃபிக்கு வகை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபிக் இருக்குல்ல, இந்த ஃபிக்குக்குள்ளே போய் இந்த மாத் வந்து முட்டை போட்டுருவான். இந்த முட்டை போட ஸ்டாக்கில் என்ன ஆகும், ஃபிக்குக்குள்ளே போட மாட்டான், ஃப்ளவர் இருக்கும். ஃப்ளவரில் வந்து இந்த மாத் பையன் குட்டி போட்டுருவான், அதாவது முட்டை போட்டுருவான். முட்டை போட்டு இவனுக்கு வந்து இவனுக்கு இந்த ஃப்ளவருக்கு வந்து என்னது போலன் கிரெயின் தேவை, இவனுக்கு என்னது ஷெல்டர் தேவை. ஸோ என்ன பண்ணுவாங்க, மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் அடைஞ்சிடுவாங்க. ஸோ வந்து இந்த குட்டி வச்சுக்கிட்டே இந்த ஃப்ளவர் வந்து டெவலப் ஆகி ஃப்ரூட் ஆகும். அண்ட் உள்ளாக்க என்ன இருக்குது, உள்ளாக்க அந்த லார்வை வந்து பொறிஞ்சு குட்டியாக இருக்குது. இந்த லார்வை வந்து சும்மா இருந்தால் இதாகுமா, சும்மா சாப்பிடாம கொள்ளாமல் இருந்தால் செத்து போயிடும். அதனால தான் வந்து நரிஷ்மெண்ட்டும் அந்த குட்டிக்கு கொடுக்குறான். சரியா, நரிஷ்மெண்ட்டும் கொடுக்குறான். அண்ட் வந்து அந்த அப்படியே வந்து டெவலப் ஆகிட்டே வர அப்புறம் அந்த சீடும் வந்து டெவலப் ஆக, எக்கு டெவலப் ஆக, சீடு டெவலப் ஆக, ஃப்ரூட்டு டெவலப் ஆக, அப்படியே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா, அது மாதிரி போயிட்டுருக்கு. அதோட எங்கள் சாப்டர் வந்து முடிஞ்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு திருடர்கள். ஒரு ஊரில் வந்து நல்லவங்க இருந்தால் என்ன கெட்டவங்க இருப்பாங்களே. ஸோ வந்து இவங்க கெட்ட பசங்க வந்துட்டாங்க, ராபர்ஸ். இந்த ராபர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன பாலினேஷனும் பண்ண மாட்டாங்க, போலன் கிரெயின் கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரிவார்டு மட்டும் வேணும், ரிவார்டு மட்டும் அவங்களுக்கு தேவை. எவனாச்சும் சும்மா ரிவார்டு கொடுப்பானா, கண்டிப்பாக சும்மா ரிவார்டு கொடுக்க மாட்டான். ஸோ வந்து இவங்களே வந்து அவன் செடி என்ன போய் சொல்லவா முடியும், டே இவன் வந்து எடுத்துகிட்டு போகிறான்டா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு செடிகிட்ட சொல்லவா முடியாதுல்ல. அதனால் ஃப்ரீயாக விட்டுட்டு. ஸோ வந்து இவன் இந்த இன்செக்டை வந்து போலன் ராபர்னு வச்சுருக்காங்க. இவன் வந்து ஒரு கொலைக்கார பையன். மருலாம் இருக்கு. இவன் வந்து ஒரு கொலைக்கார பூச்சி. ஓகேவா, அவ்வளோதான். இன்னும் வந்து என்னதெல்லாம் இருக்குது, அவுட் ப்ரீடிங் டிவைசஸ் இருக்குது, அண்ட் போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் இருக்குது, அப்புறம் டபுள் ஃபர்டிலைசேஷன் இதெல்லாம் இருக்குது. எத்தனை நாள், 1 2 3 ஒரு 3 or 4 டேஸில் முடிச்சிருவேன். அண்ட் வந்து இந்த போர்ஷன் வந்து இது வந்து இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இந்த லெசன் வந்து உங்களுக்கு அப்புறமாட்டி தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ உள்ள எக்ஸாமுக்கு வந்து படிங்க. ஓகேவா, ஃபுல்லாகவே ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுறேன். இது பார்த்துக்கோங்க, டயக்ராம், அதாவது பிக்சர். ஓகே, பாலினேஷன்னா என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின் வந்து ஆன்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, தட் இஸ் கால் வந்து பாலினேஷன். ஃபஸ்ட் இது ஆட்டோகேமி வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ஆன்தர்லேருந்து ஸ்டிக்மா வந்து சேம் ஃப்ளவரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் இட் இஸ் அ ரேர் கண்டிஷன். அண்ட் வந்து சேம் டைமில் போலன் கிரெயினும் சரி ஸ்டிக்மாவும் சரி சேம் டைமில் வந்து மெச்சூர் ஆகணும். அப்போ தான் வந்து 2 பேர்த்துக்குள்ளே வந்து பாலினேஷன் நடக்கும், இல்லைன்னா வந்து ஒன்றுமே நடக்காது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வயோலா, காமன் பால்சி அண்ட் ஆக்சாலஸ் அண்ட் காமிலினியா இப்படி இன்னும் மூணு டைப் ஆஃப் ஃப்ளவர் பிளான்ட்ஸ், அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கேஸ்மோகேமஸ் அண்ட் கிளீட்டோகேமஸ் அப்படின்ட்டு. இந்த கேஸ்மோகேமஸ் எப்பவும் போல அப்படி ஓப்பனாக இருக்கும், எக்ஸ்போஸ் ஆன்சராக இருப்பாங்க, அவங்க பாட்டில் இருப்பாங்க. அண்ட் வந்து அப்படியே பாலினேட் ஆகிட்டே அப்படியே அவங்க பாட்டுக்கு இருந்துக்கிடுவாங்க. அண்ட் கிளீட்டோகேமஸ் வந்து கொஞ்சம் விவகாரமான பையன் போல். இவன் வந்து பிளான்ட்டு க்ளோஸ்டாக தான் வச்சுருப்பான். அண்ட் வந்து ஓகேவா, க்ளோஸ்டாக தான் வச்சுருப்பேன். அண்ட் வந்து பாலினேட்டர் வந்து ஆப்சண்ட்டாக இருக்காங்க. இதுதான் வந்து இவனோட வந்து ஒரு
எப்படி சொல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அண்ட் வந்து இவங்களுக்கு பாலினேட்டர் வந்து ஆர்சன்ஸ் தானே. அண்ட் வந்து இவங்க வந்து மறுபடியும் இந்த கிளீஸ்மோகேமஸ் வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா இம்பரீடிங் டிப்ரெஷன் வந்து வந்துடும். ஸோ வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணுறது நல்லதுன்பாங்க. அண்ட் ஜீட்னோகேமி வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளவரில், அதாவது சேம் பிளான்ட்டில் தான் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் அப்படி, ஓகேவா. அண்ட் வந்து ஃபங்க்ஷனலி இது வந்து கிராஸ் பாலினேஷன் தான். அண்ட் வந்து ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்கும் சேம் பிளான்ட்டுங்கிறதுனால. சீனோகேமி வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ட்டாக இருக்கும், ஜீன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அவங்க வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இதெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ வந்து ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாலினேட்டிங் ஏஜென்ட் வந்து 2 டைப்ஸாக இருக்காங்க. ஒன்று ஏபயாட்டிக், இன்னொன்று பயாட்டிக். ஏபயாட்டிக் வந்து விண்டு வாட்டர், பயாட்டிக் வந்து அனிமல்ஸ். ஸ்மால் கொஞ்சம் இதில் மட்டும்தான் ஏபயாட்டிக் வந்து இருப்பாங்க. நிறைய இடத்துல வந்து பயாட்டிக் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்டு வந்து ஒரு ஏபயாட்டிக் ஏஜென்ட். அண்ட் வந்து ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்கும், ஒரு ஓவரியில் ஒரே ஒரு ஓவியூல் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கான்காக். அண்டு வந்து போலன் கிரெயினை வந்து ட்ராப் பண்ணும், அதோட வேவி அப்பியரன்ஸ் ஸ்டிக்மா ஸ்டைலை வச்சு இவங்க வந்து ட்ராப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து காமன்லி வந்து விண்டு பாலினேஷன் வந்து கிராஸில் வந்து நடக்குது, ஓகேவா. அண்ட் போலன் கிரெயின்ஸ் வந்து லைட்டாக இருக்குது, நான் ஸ்டிக்கியாக இருக்குது, ஓகேவா. அண்ட் வந்து வெல் எக்ஸ்போஸ் ஸ்டேமனாக இருக்குது. அப்போ தான் வந்து வாட்டர் கரண்ட் விண்டு கரண்ட்னால ஈஸிலி வந்து இது பண்ண முடியும். இந்த டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க, 2024 வந்துச்சு, அதாவது திஸ் இயர் வந்துச்சு, ஓகே. ஆல் ஆர் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து வாட்டர், ஓகேவா. இது வந்து ரேராக தான் நடக்கும். அண்டு வந்து லிமிட்டட் 30 ஜீனராக மட்டும்தான், அபவுட் 30 ஜீனரா. மோஸ்ட் ஆஃப் தட் இது வந்து மோனோகாட்டிலிடனாக தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து வேலஸ்னேரியா, ஹைட்ரிலா, இவங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இது. அண்ட் ஜூஸ்டேரியா வந்து சீ வாட்டர். நெக்ஸ்ட் வந்து லோவர் பிளான்ஸ் லைக் பிரயோஃபைட், எடோஃபைட், ஆல்கே, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விண்டு பாலினேஷன் வாட்டர் பாலினேஷன் மூலமாக தான் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேலஸ்னேரியான்னு ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைக்கு வந்து என்ன ஃப்ளார் வந்து நீட்டம் லாங் ஸ்டாக்காக வந்து இருக்கும். அண்ட் வந்து மேல் ஃப்ளார் வந்து அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு வந்து இங்கே வந்து பாலினேஷன் ஆயிடுவாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சீ கிராஸஸ் ஒன்று, ஓகே. இந்த சீ கிராஸ் இருக்காங்கல்ல, வாட்டருக்குள்ளே மூழ்கி போய் இருப்பான். அண்ட் வந்து அப்படி செத்து போயிடக்கூடாது வந்து மியூசியத்தில் ஸ்போர்ட்டிங் வந்து கொடுத்ததுனால அந்த மாதிரி இதாகாது, சீக்கிரம் கரைஞ்சி போகுது, அழிஞ்சு போகக்கூடாது அப்படி. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஹயாசின்ஸ் அண்ட் வாட்டர் லில்லியை தவிர மற்ற எல்லா வாட்டர் இதுக்கும் வந்து பாலினேட்டர்ஸ் தான் வந்து பாலினேஷன் பண்ணுறது வந்து வாட்டர் தான், ஓகேவா. வாட்டர் ஹயாசின், வாட்டர் லில்லிக்கு மட்டும்தான் வந்து பயாட்டிக் ஏஜென்ட்ஸ் வந்து வராங்க. அண்ட் விண்ட் வாட்டர் பாலினேஷனுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்காது நெக்டர், அதே மாதிரி நெக்டரும் வந்து இருக்காது, கலர்ஃபுல்லாகவும் இருக்காது, ஸோ வேஸ்ட்டு. அண்ட் வந்து பயாட்டிக் ஏஜென்ட் வந்து பீஸு, பட்டர்ஃப்ளை, பீட்டில், பேர்ட்ஸு, சன்ஃப்ளவரு, ஹம்மிங் பேர்டு இதெல்லாம் வந்து இருக்குது. நான் இதை வாசிச்சுக்கோங்கண்ணே. ப்ரைமேட்ஸ் வந்து லியூமஸ், அஸ்ட்ராலஜர், ஸ்ட்ரீட் வெல்லிங், ராடல்ஸ், ரெப்டைல்ஸ், லிசார்ட், கேண்டன் லிசார்ட், வேறு இவங்கெல்லாம் வந்து இருங்க, லிசார்ட் அண்ட் கார்டன் லிசார்ட். அண்ட் ரிவார்டு வந்து நெக்டர் தான். பிளான்ட் வந்து பாலினேஷன், எதனால பிளான்ட் பாலினேஷன் பண்ணதுனால. ஸ்டிக்கி அமார்ஃபஸ், டாலஸ்ட் ஃப்ளவர் 6 feet வந்து இருப்பாங்க, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த உழைப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்குமே ராபர்ஸ் வந்து வருவாங்க. அவங்களுக்கு வந்து பாலினேஷனும் பண்ண மாட்டாங்க, போலன்ஸையும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து ரிவார்ட் கொடுக்கக்கூடாது, ஆனால் அவங்க வந்து திருடிட்டு போயிடறாங்க. ஸோ தே ஆர் கால்ட் ஃப்ராட்ஸ், ஓகேவா.
ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் டாக்டர் நீட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.